தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். முன்னதாக அதிமுகவினர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேசிய மாநில கழக செயலர் அன்பழகன் நாடு முழுவதும் மத்திய அரசின் 50% நிதி பங்களிப்புடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அப்போது ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசானது இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டது. சிறந்த தர கட்டுப்பாட்டுடன் 4.41 ஏக்கரில் இருந்த புதுச்சேரி பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்ய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 29.55 கோடியில் டெண்டர் விடப்பட்டது. பேருந்து நிலைய விரிவாக்கம் என்கின்ற பெயரில் வணிக வளாக விரிவாக்கத்தை அரசு செய்துள்ளது. ஏற்கனவே 38க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தும் நடைமேடை இருந்ததை 46ஆக அதிகரித்து திட்டம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 27 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தக்கூடிய நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அங்கிருந்த 15 கடைகளுக்கு பதிலாக தற்போது 31 கடைகள் உள்ள வணிக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் அமைய ஒரு மாடிக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு 5 மாடி அளவில் வணிக வளாக கட்டிடம் கட்டுவதற்கு அடித்தளம் அமைக்க மக்களிடையே வரிப்பணம் திட்டமிடப்பட்டு வீணாக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிக்காக ஒரு சதுர அடிக்கு சுமார் ரூபாய் 4750 செலவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டார் ஓட்டல் கட்டுமான பணிக்கு செய்யும் செலவு போன்று இங்கு செலவு கணக்கு காட்டப்பட்டுள்ளது என்றார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ராமன், முன்னாள் எம்எல்ஏ கோமலா, இணை செயலாளர் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், ஆர்வி திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.